In a Boolean algebra, show that the following are equivalent. So a plus b equal to b, a dot b equal to a dash plus b equal to 1, a dot b dash equal to 0, and a less than equal to b. Equivalent சொன்னதுனால 1லேருந்து 2 ப்ரூஃப் பண்ணணும், 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, again 5 to 1. இது மாதிரி ப்ரூஃப் பண்ணணும், 1 by 1 ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ கிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a plus b equal to b, என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா a dot b equal to aன்னு சொல்லணும். அதுக்காக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுவோம், நம்மளுடைய LHS எடுத்துக்கலாம், RHS a கொண்டு வரணும். இப்போ a dot அப்படின்னு எடுத்துகிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கு பதிலாக என்னது கிவன் a plus b போடலாம். இதுலேயும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், a dot a அப்புறம் a dot b அப்படின்னு போட்டுட்டு யூஸ் பண்ணாத சிம்பிள் மிடில் போட்டுருங்க. a dot a னா பை யூஸிங் ஐடம் போட்டுலாம் ஒரு டைம் எழுதினா போதும். ஓகே, அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா or else take a common from this. ஏவை காமன் எடுத்திங்கன்னா ரிமைனிங் என்ன வருங்க, இந்த இடத்துல ஒன் செகண்ட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா a dot aக்கு பதில் என்ன போட்டுலாங்க, ஏனே போட்டுட்டு ப்ளஸ் a dot b அப்படின்னு போட்டலாம். ஃபஸ்ட்டு ஐடம் போட்டன்ட்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து ஏவை காமன் எடுக்கலாங்க. ஏவை காமன் எடுத்திங்க என்ன வருங்க, ஒன்றுமே இல்லைனாலும் 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 1 + b. நம்ம 1 + b அப்படின்னா இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 + b அப்படின்னா 1 தான் வரும். ஆக்சுவலாக என்ன மீனிங்னா 1 தான் இருக்கிற பெரிய நம்பர், அந்த நம்பரோட என்ன ஒரு நம்பர் ஆட் பண்ணாலும் அவுட்புட் வந்து 1 தான் வரும். இது பூலியன் அல்ஜிப்ரால ஒரு ரிசல்ட், புரியுதுங்களா? ஓகே, அதுவே 1 dot b இருந்துச்சுன்னு வைங்க, இருக்குல்லே சின்ன நம்பர் என்னது 1 தான் பெரிய நம்பர் சொல்லியிருக்கோம், அவுட்புட் என்ன இருக்கும், b இருக்கும். எப்போ டாட் எடுக்கும்போது. இப்போ நம்மளுக்கு தேவை 1 + bக்கு பதிலாக 1, அதனால் இதுக்கு பதிலாக 1 போடலாம். ஸோ a 1 இப்போ தான் பார்த்தோம், என்னது 1 dot bனா b, அதே மாதிரி a dot 1னா a ஆன்சர். இதுதான் ப்ரூஃப் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிவன் வந்து 2, அதாவது செகண்ட் கண்டிஷனை கிவனாக எடுத்துக்கோங்க. a dot b equal to a என்ன ப்ரூஃப் பண்ணுவீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் a dash plus b equal to 1 ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக LHS எடுத்துக்கோங்க. a dash plus b equal to ஏக்கு பதில் எடுத்துக்கலாங்க a dot b, அதை போட்டுக்கோங்க. இங்கே டேஷ் இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கிறேன். ஆக்சுவலி டேஷை ரிமூவ் பண்ணலாம். எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஏக்கு a dash போட்டுருங்க, டாட்டுக்கு பதிலாக டேஷ் அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். பிக்கு பதிலாக b dash plus b. இதுவும் நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிசல்ட்டுங்க. b + b dash அப்படி வந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து 1ங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 தான் இதுலேயே பெரிய நம்பர், அதோட என்ன டேர்ம் ஆட் பண்ணாலும் 1 தான் அவுட்புட்டாக வரும். ஸோ அதுதான் வந்திருக்கு. ஆன்சர் வந்து a dash plus b equal to 1. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் கண்டிஷன் வந்து நம்ம கிவனாக எடுத்துக்கலாங்க. a dash plus b equal to 1ங்க. ஃபோர்த் கண்டிஷன் a dot b dash வந்து நம்ம 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக கிவன் எடுத்துகிட்டு போத் தி சைட் வில் டேக் அ காம்ப்ளிமெண்ட்டுங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன ஆகிடுங்க, அது அப்படியே எடுத்துக்கிறோம். பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இது அப்படியே ஈக்குவல் டு 1 எடுத்துகிட்டு போத் சைடு வில் அப்ளை இதை காம்ப்ளிமெண்ட்டுங்க. a டேஷ்க்கு என்ன ஆகிடுங்க, a ஆகிடும். ப்ளஸ் என்னாங்க டாட், பிக்கு நாங்கள் b dash ஈக்குவல் டு 1க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 0. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம், பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் கண்டிஷனை கிவனாக எடுத்துகிட்டு ஃபிஃப்த்து ப்ரூஃப் பண்ணலாம். a dot b dash equal to 0வை நம்ம வந்து கிவனாக எடுத்துகிட்டு இதை ப்ரூஃப் பண்ணுவோம். அதுக்காக a dot b நம்மளாம் அஷ்யூம் பண்ணிக்கிறோங்க. இது அப்புறம் a dot b + 0ன்னு எழுதலாங்கள. இப்போ இந்த 0க்கு பதிலாக கிவனாக யூஸ் பண்ணுங்கள். a dot b dash இதுலேருந்து ஏவை காமன் எடுங்க, b + b dash. b + b dash தான் நம்ம பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம் 1. ஏக்கும் 1க்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்க அப்படின்னா ஆன்சர் a. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா ஏக்கும் பிக்கும் டாட்டுங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னோம், லோயர் பவுண்ட். ஏபியில் லோயர் சைடில் ஏ இருக்குமாமா. இதை எப்படி சொல்லலாம்னா a ≤ bன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கிவனாக எடுத்துக்கோங்க. a ≤ b. அடுத்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா a + b = bன்னு சொல்லணும். அது சொல்கிறதுக்கு ஏபி ரெண்டுலேயும் எதுங்க அப்பர் பவுண்ட், ஏபியில் அப்பர் பவுண்ட் என்னங்க b. இந்த அப்பர் பவுண்டுக்கு பதிலாக நம்ம இங்கே பூலியன் அல்ஜிப்ராவில் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ப்ரூஃப் பண்ணோம், பண்ணியாச்சு. இது இந்த தீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான நீங்கள் அப்சர்வேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா a + a dash-னா 1ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட் பண்ணாலும் 1ன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது a dot a dash அப்படின்னா 0ன்னு தெரியணும். 1 dot a அப்படின்னா ஏன்னு தெரியணும். ஓகேங்களா? இப்போ a dot 0னா அது 0 தான். ஆக்சுவலாக என்னென்னா 1க்கும் ஏக்கும் நம்ம லோயர் பவுண்டு, அது ஆக்சுவலி இன்டர்செக்ஷன் தான். இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது லோயர் எலமெண்ட்டு தான் அவுட்புட்டாக வரும். இங்கேயும் அதே தான், லோயர் எலமெண்ட் 0 தான் அவுட்புட்.
ப்ளஸ்னா யூனியன் மாதிரி அவனுடைய டோட்டல் செட்டு ஓடும். ஓகேவா? இது ஏ டேஷ் அது இல்லாத டேர்ம்ங்கிறப்ப டோட்டல் எலமெண்ட் வருங்க 1 வருங்க. இதில் எது கிரேட்டர் எலமெண்ட்டுங்க 1 தான் அவுட்புட்டாக வரும். ஸோ ஏ டேஷ் அதாவது ஒரு டேர்மு அதில் இல்லாத டேர்ம் அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன வருங்க 0. சரிங்களா? அந்த ரிசல்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, தேங்க்யூ.